அதாவது திராவிட மாடல் அரசுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் தலைமையிலான இந்த திருச்சபை மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்ன செய்ததோ அதே தான் இந்த திருச்சபை மாடல் அரசும் செய்தது. ஏமாற்று அரசியல இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. விஜய் தலைமையிலான அரசு இந்த பாதிரி பெருமக்கள் எல்லாம் திமுகவிடம் சென்று தோத்திரம் என்று சொன்னார்களா அல்லது தோத்திரும் என்று சொன்னார்களா என்கின்ற ஐயப்பாடு எனக்கு எழுகிறது. கரூரிலே அலியானவர்களை 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி சென்று 108 இடங்களை பெற்றவர்கள் இவர்கள். அதனால இது 108 ஆட்சி நான் வச்சிருக்க பேரு. இப்ப பாரதிய ஜனதாவோட இந்துத்துவ அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளூர் இந்து அமைப்புகளின் அரசியலுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம்? நீங்க போன் ராங் கால் பண்ணிட்டீங்க சார். மிஸ்டர் நயினா நாகேந்திரன் தான் சார் இந்த கேள்வி கேட்கணும். ஓகே. சோ கோவிலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அறநிலையத்துறை இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஈவேரா கல்வெட்டு இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கல. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா ரோட்டுக்கு வரலாம். ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா ரோட்டுக்கு வரலாம். இந்துக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாம் பகவான் பார்த்துப்பார். எப்படி பார்த்துப்பார்? இந்துக்கள் இன்னைக்கு வீதிக்கு வரலன்னு சொன்னா, இந்துக்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடலைன்னு சொன்னா, நாளைக்கு வீதிக்கே இந்துக்கள் வந்துருவாங்க. ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு செய்யறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய வெகு சிறப்பான ஒரு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். அவர்களை முதலில் வரவேற்போம் நம் சேனலுக்கு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், நீங்கள் முதல்ல எங்கள் சேனலுக்கு வந்து முதல் நேர்காணல் தரத்துக்கு மிக்க நன்றி. நேயர்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் பிரச்சனை நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ விளக்கு தூண்ல அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நீங்க போய் கோர்ட்டில் வாதிட்டு வெற்றி பெற்றுட்டு வந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன நியாயம் சார் கிடைச்சிருக்கு? உங்களால ஏற்ற முடியாம தடுக்கிறது என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்த மனுதாரர் என்கின்ற அடிப்படையில் கடந்த வருஷம் வழக்கு தொடர்ந்தோம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா GR சுவாமிநாதன் அவருடைய அமர்வுல எங்களுடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. வாத பிரதிவாதங்கள் நிறைவுற்ற பிறகு கடந்த வருடம் கார்த்திகை தீபம், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றலாங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நீதியரசர் ஐயா GR சுவாமிநாதன் அவங்க வழங்கினாங்க. அதன் பின்னர் டிசம்பர் 3, 2025 கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டுகிற தினத்துல நாங்க தீபத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கோயில் நிர்வாகத்துல கொடுத்தோம். உதாரணமா நெய், திரி, கற்பூரம், அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்தோம். 2ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவு நகல் பிளஸ் ஒரு நினைவூட்டல் கடிதத்தையும் கொடுத்தோம். ஏன்னா நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றணும்னு சொல்லி. அவங்க 3ஆம் தேதி டிசம்பர் 3, 2025 மதியம் 2:30 மணி வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையில ஈடுபடாத காரணத்தினால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதன் பின்னர் விசாரணைக்கு வந்து மாலை 6 மணிக்கு மேல அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீபம் ஏற்றணுங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த தீர்ப்பை மதிக்காம உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை அண்ட் வருவாய்த்துறை ஆட்சியர் உள்ளிட்டவங்க எல்லாம் 144 தடை உத்தரவு போட்டு அதன் பின்னர் மக்கள் எழுச்சி கொண்டு நடந்த விஷயங்களை நாடே அறியும். பின்னர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதுக்கும் போயிட்டோம். கடந்த 2025 நீதிமன்ற உத்தரவுக்கு மேல்முறையீடு செய்யறோங்கிற பெயர்ல தமிழ்நாடு அரசு, அப்போதைய தமிழ்நாடு அரசு DMK திராவிட மாடல் மேல போச்சு. அந்த உத்தரவு மேல்முறையீட்டுக்கு போனதுலயும் தனி நீதியரசர் GR சுவாமிநாதன் உத்தரவை உறுதிப்படுத்தி மாண்புமிகு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு கொடுத்து தனி நீதியரசர் GR சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவை உறுதிப்படுத்தியாரு. அதாவது கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியாச்சு. அதன் பின்னர் இவங்க எதுவுமே செய்யல. அப்புறம் கடந்த நீதிமன்றங்கள்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தமிழ்நாடு அரசு, கலெக்டர் பிளஸ் கமிஷனர் எல்லாரும் அப்பாலஜி கேட்டாங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்டாங்க. அது அதன் மீதான விவாதங்கள் நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு, தற்காலிகமான தடையில் இருக்கு.
ஆனா நாங்க திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் ஐயா அமர்வு கொடுத்த உத்தரவு, தனி நீதியரசருடைய உத்தரவு செல்லும் என்ற உத்தரவு அடிப்படையில நாங்க உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கேன். நாங்க கேள்வி போட்டாச்சு. தமிழ்நாடு அரசு இதற்கு முந்தைய அரசே வரும்னு பார்த்தா அது வரல. புதிதாக பதவியேற்ற, அதாவது திராவிட மாடல் அரசுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் தலைமையிலான இந்த திருச்சபை மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்ன செய்ததோ அதே தான் இந்த திருச்சபை மாடல் அரசும் செய்தது. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் சட்ட அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் என்பவர் இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் ஒரு பொருட்டாவே ஒரு மதிக்கல. இந்த திராவிட மாடல் அரசுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய விஜய் அரசு 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை என்னவோ, 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை என்னவோ அதேதான் திருப்பரங்குன்ற விஷயத்தை செய்வோம் என்று கூட்டணிக்கு பொய்க்கால்கள் போல இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட இந்த இஸ்லாமிய இயக்கங்களை திருப்திப்படுத்துகிற நோக்கத்துல சிறுபான்மையினரை தாஜா செய்ய வேண்டும் என்ற அந்த ஓட்டு நாடக அரசியலுக்கு பின்னணியில அவங்க வந்தாங்க. நம்ம உச்ச நீதிமன்றத்துல வழக்கு கடந்த மாசம் விசாரணைக்கு வந்தது. அப்ப தமிழ்நாடு அரசு கீழே கொடுத்த உத்தரவுகளை எல்லாம் அதுக்கு நீங்க ஸ்டே கொடுக்கணும், அதுக்கு தடையாணை கொடுக்கணும்னு கேட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்துல அடங்கிய அமர்வு என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு காலம் தாழ்த்தி வர வேண்டிய அவசியம் என்ன, ஏன் நீங்க இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல, ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது, 8 வாரங்கள் 2 மாதங்கள் கடந்து இந்த வழக்கான விசாரணைக்கு வரும், அப்ப அனைத்து தரப்பு வாதங்களையும் நீங்க பிரமாணமா நீங்க தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அதனால நாங்க உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு நிலுவையில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்குக்கு போனது மனுதாரர்கள் அடிப்படையில நான் போயிருக்கேன். தமிழ்நாடு அரசு எதிர்த்து வந்திருக்கு. நிச்சயமா இந்த 8 வாரங்கள் 2 மாதங்கள் கழித்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். நான் உறுதியா நம்புறேன், திருப்பரங்குன்ற மலை உச்சியில இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்படும், கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை தந்த தனி நீதியரசருடைய உத்தரவு, 2 நீதிபதிகளுடைய உத்தரவை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யும் என்று நான் நம்புறேன். முருகப்பெருமான் பேருனால முருகன் போட்ட அந்த அவனுடைய அருள் பார்வையினால வழக்கு தொடர்ந்த ஒரு வழக்கு தொடுத்த நபர்கிற மனுதாரங்கிற அடிப்படையில இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அமல்படுத்துங்கிற நம்பிக்கையில எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் சார். ரொம்ப சிறப்பு சார். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்ற போது இப்ப நடக்கிற தாவேக அரசு திருச்சபை அரசு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது எல்லாருக்குமான அரசு அப்படின்னு சொல்லிதான் அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனத்தின்படி பதவியேற்ற அரசு அனைத்து மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. திமுக அரசு தன்னை ஆன்டி இந்து, ஆன்டி ஹிந்தி, ஆன்டி இந்தி, இந்திய விரோதிகள், இந்தி விரோதிகள், இந்து விரோதிகளாக இருந்த திமுக மாற்று நாங்க தான் ஏமாற்று அரசியல இந்த அரசு தந்துகிட்டு இருக்கு, விஜய் தலைமையிலான அரசு. காரணம், திரு விஜய் அவர்கள் தன்னை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டவர், மதிக்கிறேன். திரு விஜயாக அறியப்பட்டவர். பதவியேற்பின் போது ஜோசப் விஜய்னு வந்துட்டாரு. அது அவருடைய மதத்தினுடைய அடையாளம், அதை பத்தி நோ இஷ்யூ. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே நாங்கள் அதிகமான முன்னுரிமை கொடுப்போம், பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எந்த விதமான சலுகை வேண்டாம், சமமான பார்வையோடு நடக்க மாட்டோம் என்று இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவர் தேர்தலுக்கு முன்பே போதகர்களுடைய மாநாட்டுல கலந்துகிட்டார் திரு விஜய், அந்த கிறிஸ்தவ பிரீஸ்டுடைய மாநாட்டுல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாநிலத்தை ஆடக்கூடிய ஒரு அருமையான பிள்ளை, உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நாங்கள் அனைத்து சபைகளையும் அழைத்து உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க முதல்வராக வருவீர்கள், அனைத்து சபைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே திருச்சபையுடைய போதகர்கள் தான் திமுகவை சார்ந்த தலைவரையும் போய் சந்தித்தார்கள். யாரு? திரு ஸ்டாலின் சார் சந்திச்சாங்க. சென்னையில போட்டியிட்ட கிட்டத்தட்ட 16 வேட்பாளர்களையும் அழைத்து சென்று இந்த அங்கி போட்ட பாதிரிகள் எல்லாம் அணிவகுத்து நின்று திமுக மாடல் வெல்லும், அதற்காக நாங்கள் கர்த்தரிடம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொன்னார்கள். தேர்தலுக்கு பின்புதான் எனக்கு தெரிகிறது, இந்த பாதிரி பெருமக்கள் எல்லாம் திமுகவிடம் சென்று தோத்திரம் என்று சொன்னார்களா அல்லது தோத்திரும் 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 என்று சொன்னார்களா என்கின்ற ஐயப்பாடு எனக்கு எழுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சபையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா திரு ஜேசிடி பிரபாகர், அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க தன்னுடைய பதவியேற்பின் போதே பைபிளை கோட் பண்ணி, நான் சபைகளுடைய ஊழியனாக போதகராக எல்லாம் பயணித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், பணி செய்திருக்கிறேன், விவிலியத்தை நான் பேருந்துகளில் மக்களிடம் கொண்டு செலுத்தியிருக்கிறேன், தன்னை ஒரு மத பிரசங்கியாக இருந்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு சொன்னார்கள். பைபிள் வசனத்தை எல்லாம் சொன்னார்கள். அதன் பின்னர் இந்த தாவேக அரசு என்பது திருச்சபை மாடல் என்று சொல்வதற்கு காரணம்,
இந்த அரசனுடைய அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த கிறிஸ்தவ மத பிரிவினர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உதாரணமாக, அவருக்கு அரசியலுடைய ஆலோசகராக தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கிய சுவாமி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது சிறுபான்மை கமிஷனுக்கு ஒருத்தர் அவருடைய நண்பர் போட்டிருக்கிறாங்க, என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஃபெலிக்ஸ் போட்டிருக்காங்க. அது மைனாரிட்டி வாரியம், அதனால மைனாரிட்டி போர்டு அதுக்கு அவரை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிகாரத்தினுடைய மையங்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் அல்லேலூயா சொல்லக்கூடியவர்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக, பைபிள் படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கிறார்களே, அதுதான் எனக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் பெரும்பாலும் லயோலா கல்லூரி இப்ப நடக்கக்கூடியதே லயோலா அரசாக நான் பார்க்கிறேன். இது அனைவருக்குமான அரசா பார்க்கல. லயோலா கல்லூரியில படிச்சவங்க, அதன் பின்புலத்தில் இருந்தவங்க பெரும்பாலும் கிறிஸ்தவ ஆளுமை மிக்க அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் தான் சொல்கிறேன் இது திருச்சபை மாடல் என்று சொல்கிறேன். காரணம், ஆட்சிக்கு இன்னைக்கோட 103வது நாள் நாட்கள் எண்ணப்படுகிறது. இந்த அரசுக்கு 108 தொடங்கிய ஆட்சி, 108 தொடங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. ஏனென்று சொன்னால், கரூரிலே பலியானவர்களை 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி சென்று 108 இடங்களை பெற்றவர்கள் இவர்கள். அதனால இந்த 108 ஆட்சி நான் வச்சிருக்க பேரு. இந்த 108 ஆட்சிக்கு பொய்க்கால ஆதரவு வந்த பிறகு பெரும்பான்மை வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு இவ்வளவு நாட்கள் ஆனவங்க திருக்கோவிலுடைய இடங்களை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம், உரியவர்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 திருக்கோவில்கள் கரூர் மாவட்டத்தில் உள்ள சொத்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட நிலங்கள், அது இனாம் நிலங்கள், அதாவது கோவிலுக்கும் கோவில் சார்ந்த பணிகளுக்கும் இருப்பவர்களுக்கு கொடுத்த கொடை நிலங்கள், அந்த நிலங்களை அபகரித்து வாடகைதாரர்களாக என்று சொல்லக்கூடிய விவசாயிங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் மாஃபியா கும்பல் கோவில் நிலத்தை கொள்ளையடிப்பதற்கு, அதை பிரித்து கொடுப்பதற்கு, அதை எடுத்து கொடுப்பதற்கு முயற்சித்த பொழுது இந்த அரசு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது HRS மினிஸ்டர் திரு ரமேஷ் என்பவர் சொல்கிறார், இனாம் லேண்ட் என்பது வேறு, கோவில் லேண்ட் என்பது வேறு. இனாம் லேண்ட் கோவில் லேண்ட் அல்ல, கோவில் நிலம் என்பதற்காக கோவில்களிலே ஆதாரங்கள் இல்லை என்று ஒரு அறநிலையத்துறை அமைச்சரே சொல்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி, 3000 ஏக்கர் அரசாங்கத்துடைய இடத்தை நீ கொடுக்கலாமே, நத்தம் புறம்போக்குன்னு இருக்குல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான 3000 ஏக்கர் இடங்களை கொடுக்கறத விட்டுட்டு கோவில் நிலங்கள் வேறுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்ப கோவில்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ்வளவு பேரு போய் அந்த ஃபீல்டுல ஒர்க் அவுட் பண்ணி அந்த நிலங்களை சொன்னபோது அவங்களெல்லாம் உழைப்பு வீணா? ஒரு அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பவர் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு சொல்றார். நீதிமன்றத்துல வழக்கு விசாரணையில் இருக்கின்ற போது அதுக்கு ஃப்ரீ ஜஸ்டிஸ் கொடுக்கிறது மாதிரி இவரே இந்த நிலை இல்லைன்னு சொல்றது ஏற்புடையதாக நான் பார்க்கல. சரி, இந்த திருச்சபை மாடல் அரசு 3000 ஏக்கர் நிலங்களை, கோவில் இடங்களை கொடுக்க துணிந்த அரசு எத்தனை வக்ஃபு நிலங்களை, இஸ்லாமிய நிலங்களை கொடுப்பதற்கு முயற்சிச்சிருக்கு? எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கிறிஸ்தவ சபைகளுடைய சர்ச்சினுடைய நிலங்கள் இருக்கு. அதை அவங்க இருப்பவர்களுக்கு என்கரேஜஸ்க்கான சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துருவாங்களா? சோ இந்த சர்ச்சினுடைய நிலங்களை எடுத்து கொடுக்க துணியாத அரசு, மசூதிகளுடைய வக்ஃபு போர்டு நிலங்களை எடுத்து கொடுக்க துணியாத அரசு, இந்து கோவில்களை மட்டும் எடுத்து தாரை பார்க்க நினைப்பதனுடைய பின்னணியில் தான் சொல்கிறேன் இது திருச்சபை மாடல் அரசு என்று சொல்கிறேன். சார், இப்ப நீங்க சிஎஸ்ஐ அப்படின்னு குறிப்பிட்டீங்க. சிஎஸ்ஐக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சுதந்திரம் ஆனதுல இருந்தே வந்த ஒரு தொடர் விஷயம். அந்த சொத்துக்களை மீட்கலாமோ இல்லையாங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனா இப்ப FCRA அப்படிங்கிற ஒரு மசோதா இந்த தடவை அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷனுக்கு போயிட்டு அடுத்த செஷன்ல வரதுக்கான ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. ஸோ இந்த FCRA வந்தான்னா நீங்க சொல்ற இந்த திருச்சபை மாடலுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படலாம்? அதாவது மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த வெளிநாட்டு உதவி பெறக்கூடிய சபைகள் அல்லது அறக்கட்டளைகள் யாரும் வெளிநாட்டுல பணம் வாங்குறதுக்கு தடை செய்யலையே. இப்ப உதாரணமா நீங்க இருக்கீங்க, என்னுடைய சகோதரர் நீங்க இருக்கீங்க, நான் இந்த ஊர்ல ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நீங்களோ உங்க நண்பர்களோ பணம் அனுப்புறீங்க, நான் முறையான கணக்கு வழக்குகளை நான் செலுத்திட்டேன்னா எனக்கு அந்த அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மடியில கனம் இருந்தா சார் வழியில எனக்கு பயம் இருக்கும். ஆனா இவங்க கிறிஸ்தவ பெரும்பாலும் சபைகளில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சினுடைய பணங்களை பெறுவதை எதை சொல்லி பயன்படுத்துறாங்க? ஒண்ணு, இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க சோத்துக்கு வழி இல்லாம, சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க, கல்வி அறிவு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. அது மட்டும் டைரக்டா நான் ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்காக என் பணம் கூட அவங்க கேட்கல, நான் எஜுகேஷனுக்கு, மெடிசனுக்கு, அந்த மக்களுடைய பாவத்தை வறுமையை போக்குறேன்னு சொல்லிதான் ஏமாத்து வாங்குறாங்க.
சோ வாங்கக்கூடிய பணம் எந்த நோக்கத்திற்காக வாங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மீறி தவறான பாதைக்கு அந்த பணம் செலவிடப்படுகின்ற பொழுதுதான் அவங்க மாட்டிக்கிறாங்கிற முயற்சிக்கிறாங்க. இதை யாருமே எதிர்க்கல. உதாரணமா இந்து அமைப்புகள், உதாரணமா இஸ்கான் இருக்கு, ராமகிருஷ்ண மத் இருக்கு, சுவாமிநாராயண் சமுதாயம் இருக்கு, இப்படி உதாரணமா ஜக்கி வாசுதேவ் இருக்கிறாரு, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு. இவங்களுக்கா வெளிநாட்டு பணங்கள் வந்துட்டு தானே இருக்கு. அவங்க முறையான கணக்கு வழக்கு செலுத்துகின்ற பொழுது ஏன் கிறிஸ்தவ சபைகள் மட்டும் இதை மோடி அரசுக்கு எதிராக, இந்த மோடி அரசு இந்த கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட திருத்தமானது ஒரு சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடியதுன்னு சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை RSS இயக்கம் அழிக்க நினைக்குதுங்கிற பொய்யான பிரச்சாரத்தை இந்த மோகன் சி லாசரஸ் போன்றவர்கள், டிஜே சிவனுடைய பையன் பால் தினகரன் போன்றவர்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுலதான் நாங்க சந்தேகத்தை கிளப்புறோம். நம்ம எங்க ஊர்ல சொல்லுவாங்க சார், இயேசு பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய போதகர்கள் எல்லாம் இயேசு அழைக்கிறார்னு சொல்லக்கூடிய அந்த கன்வென்ஷன் மீட்டிங்க்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், நாங்கள் சொல்லுவோம் இவர்கள் இயேசு வருகிறார் என்று தான் சொல்கிறார்கள். எங்கள் குருடர் பார்க்கவில்லை, செவிடர் கேட்கவில்லை, முடவர் நடக்கவில்லை, பாதிரி பெருமக்கள் மட்டுமே பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்க சொன்னோம். சோ அந்த வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய இந்த நிதி உதவிக்கு முறையான கணக்கு வழக்கு கொடுத்துட்ட யாருக்கும் அச்சத்தை உருவாக்காத ஒரு சட்டத்தை மோடி அரசுக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை இந்துக்களுக்கு எதிராக திசை திருப்புறதுக்காக செய்யக்கூடிய பிரச்சாரமா நான் பார்க்கிறேன். நியாயமா வெளிநாட்டிலிருந்து உதவி பெறக்கூடிய எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் அறக்கட்டளைகளாக இருந்தாலும் முறையான கணக்குகள் கொடுத்து விட்டால் இந்த அச்சம் தேவையற்றது என்ற பார்வை நான் பார்க்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ நீங்க தமிழ்நாட்டுல மக்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்து சமூகத்துக்கு ஆன ஒரு உணர்வு மிக்க விஷயங்களை நீங்க உங்களுடைய குறிக்கோளா எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க இருக்கிற ஒரு அரசியல் ஆதரவு எப்படி இருக்கு? ஸோ பாஜக இந்துத்துவா பேசுற கட்சி, பாஜக நீங்க எதிர்பார்க்கிற ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதா? தமிழக பாஜக உங்க பின்னாடி உங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நடந்துக்குதா? நான் அடிப்படையில ஒரு RSSகாரன். அதன் பின்னர் நான் முழு நேரம் பிரச்சாரக்கா இருந்தேன். அப்புறம் இந்து முன்னணியில இருந்தோம், இந்து மக்கள் கட்சியில இருந்தோம். அப்புறம் பின்னர் முருக வழிபாட்டை மையப்படுத்தி தமிழ்நாட்டுல தமிழுடைய பக்தி இலக்கியங்கள், வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், தமிழர் பெருமைகளை சொல்லணுங்கிற அடிப்படையில் இந்து தமிழர் கட்சியை தொடங்கி அதனுடைய நிறுவன தலைவராக நான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு பாஜக உங்களுக்கு ஆதரவா இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையை உடைச்சு பேசணும்னா இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஆதரவு மீன்ஸ் எந்த தளம்ங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு, எந்த விதமான சூழலுங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. பட் அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படலை. என்னுடைய சக்திக்கு உட்பட்டு மற்றவர்கள் செய்ய தாமதிக்கக்கூடிய செய்ய தெரியாத புரியாத விஷயங்களை நம்மளுக்கு எட்டக்கூடிய விஷயத்த நான் நிச்சயமா செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். நிச்சயமா அதை தொடர்ந்து செய்வேங்க சார். அதனால பிஜேபி ஆதரிக்குதா, RSS ஆதரிக்குதா, இந்து முன்னணி, அதெல்லாம் நான் அதை பத்தி கன்சிடர் பண்ணல சார். நிச்சயமா நான் மனசுக்கு சாட்சியமா கடவுள் சொல்லக்கூடிய அவன் மேல பாரத்தை போட்டு நான் செய்யக்கூடிய வேலையை நான் அகந்தையில தயவு கூர்ந்து பேசுறேன்னு நினைச்சுக்க வேணாம். நான் அகந்தை அல்ல, உண்மையை பேசுறேன். அதனால அது சிலருக்கு கசப்புணர்வு கூட இருக்கும். அதை நான் அதை பெருசா நான் எடுத்துக்கிறேன் சார். இப்ப பாரதிய ஜனதாவோட இந்துத்துவ அரசியலுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற உள்ளூர் இந்து அமைப்புகளின் அரசியலுக்கும் அடிப்படையில என்ன வித்தியாசம்? ஏன்னா நீங்க ஒரு அரசியல் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் புரிஞ்சது பாரதிய ஜனதா இந்துத்துவா இந்துக்களுக்காக செயல்படுற ஒரு கட்சின்னு. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க போன் ராங் கால் பண்ணிட்டீங்க சார். மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் தான் சார் இந்த கேள்வி கேட்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ எங்களுடைய புரிதலுக்காக அப்படி ஒரு கேள்வியை நான் முன்வைக்க வந்தது. வேற எந்த நோக்கமும் இல்லை அதுக்கு. ஸோ இப்போ எதுக்காக அதை கேட்க வந்தேன்னா, இப்போ நீங்க திருச்சபையை பத்தி மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்து மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி அப்படின்னு உங்களை கட்சி எடுத்துனா வேற எந்த மாதிரி முன்னேற்பாடுகளை நீங்க எடுத்துட்டு செய்ய போறீங்க அடுத்தது? இப்ப இதுக்கு அடுத்துங்க சார், அப்ப கண்டியூர்னு நியர்பை தஞ்சாவூருங்க சார். அங்க ஒரு பிரம்மசரகண்டீஸ்வரர்னு ஒரு திருக்கோவிலுங்க சார். அந்த கோவிலுக்கு முன்பாக கோவிலுடைய சர்வே நம்பர்ல கோவிலுடைய இடத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாலை விரிவாக்கத்தின்பது ரோட விரிவாக்கம் செய்கின்ற பொழுது ஒரு ஈவேரா சிலையை அங்க வச்சுறாங்க சார். ஈவேர சிலை அங்கதான் இருக்கு. கோவில் பெரிய 1000 ஆண்டு சோழ கட்டுமான கோவிலுங்க. அதுல என்ன எழுதிருக்கிறாங்கன்னா சார், அந்த கோவிலுக்கு கடந்த 6 மாசம் போயிருந்தேங்க. கடவுள் இல்லை, கடவுள் வணங்குறவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியவன், காட்டு மிராண்டி, வக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு போடுறான் சார். சோ இந்த கல்வெட்டு எனக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டியது. நம்முடைய கோவிலுக்கு முன்னாடி கோவிலுடைய பெர்மிஷன் இல்லாம
கடவுளை கும்பிடுற முட்டாள்னு சொல்ல அந்த கோவிலுமே யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, அந்த எச்சான்ஸுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்க சார். சோ கோவிலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அறநிலையத்துறை இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஈவேரா கல்வெட்டு இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கல. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அப்ப முறையாக நான் அதுக்கு புகார் தெரிவிச்சு ஆட்சி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நான் தகவல் பெற்று இப்ப நீதிமன்றத்துல கடந்த மாசம் நான் வழக்கு தொடர்ந்தது, வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க சார். அந்த கோவிலுடைய அதிகாரிகள் கோவிலுடைய இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்க்ரோச்சஸ் ஆக்கிரமிப்பாளர்களை 78ங்கிற சட்டப்பிரிவு போட்டு எல்லாத்தையும் வெளியேற்றினாங்க. அதெல்லாம் மக்களுடைய ஒரு கடை வச்சிருந்தவங்க, வீடா குடியிருந்தவங்க எல்லாம் அகற்றிய இந்த கோவில் நிர்வாகம் இந்த ஈவேர சிலையை மட்டும் எடுக்கவே இல்லை. அப்ப ஏன்னு கேள்வி கேட்ட பொழுது அதுல அரசியல் பின்புலம் இருக்கதா சொன்னாங்க. சோ சட்டப்படி இது குற்றம். நான் எப்பொழுதுமே ஜுடிஷியல் நம்பக்கூடிய இந்த நீதியினுடைய பிள்ளை நான். அதனால நான் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தேன். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர்கள் திரு சி.வி. கார்த்திகேயன் என்று சக்திவேல் ஆகியோர் அமர்வுல கேட்டாங்க. ஆட்சியர் கலெக்டர் தஞ்சாவூர் அந்த ஸ்பாட் விசிட் பண்ணிட்டு எந்த இடத்துல இந்த சிலை இருக்குங்கிறத ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சார். அதன்படி 9/9 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருதுங்க. அது வேற இடத்துல அந்த ஈவேராவை மாத்தி வைக்கணும்னு சொல்லி கன்சர்ன் ஜாயிண்ட் கமிஷனர் தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க சார். அதனால நான் நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த ஈவேரா கடவுள் இல்லை என்ற கல்வெட்டு, கடவுளை பரப்புறவன் அயோக்கியன், நம்புறவன் முட்டாள்னு சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டுடன் கூடிய இந்த ஈவேரா ஏதாவது புறம்போக்கு இடத்துல வைக்கப்படும் நான் நம்புறேன் சார். ஓகே சார். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு கடந்த ஆட்சியில புரிஞ்ச என்ன விஷயம், அவங்க தோல்வியுற்றதுக்கும் காரணம் என்ன விஷயம்னா, அவங்க பல இடத்துல கோவில்களை இடிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல நில சர்ச்சை வந்ததுன்னா, அங்க கோவில் இருந்தான்னா, அந்த கோவிலுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அந்த கோவில இடிச்சிருவாங்க. அதே சமயத்துல ஒரு மாற்று மதத்தினர் வழிபடுற ஸ்தலமா இருந்தான்னா, அதை ரொம்ப இடிக்க மாட்டாங்க. அதை சுத்தி வளைச்சு அவங்க அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை காண்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தது கடந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில அதே தொடர்றதா? இல்லாட்டி இந்த ஆட்சியிலையும் இந்து கோவில்களுக்கு ஒரு ஒரு மரியாதையை கொடுத்து அந்த கோவில்களை இடிக்காம இருக்காங்களா? உங்க கணிப்புல எப்படி இருக்கு? நான் டிஎம்கேயும் டிவிகேயும் அது ஏ பி அப்படித்தான் பாக்குறேன். ஒரு எக்கு இருக்குல்ல, முட்டையில 2 கரு இருக்கும், வெண்கரு மஞ்சள் கரு. இது ஏதாவது பிரிச்சிருக்குமா? முட்டையில ரெட்டக்கரு. இவங்க பேர் தான் மாறி இருக்கு, டிஎம்கே டிவிகே. பட் கவர்மெண்ட் அதேதான். என்ன திராவிடன் மாடல் கவர்மெண்ட் செஞ்சதோ அதே தான் திருச்சபை கவர்மெண்ட் செய்யுது. 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன், 2 நாளைக்கு முன்னாடி நாலுமாவடி குறும்பூர், அவர் திருச்செந்தூர் கிட்ட நாலுமாவடி, இந்த மோகன் சிலாசரசனுடைய பிறந்த ஊரு. அந்த ஊர்ல ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில அதிகாலை 3 மணிக்கு இந்த கவர்மெண்ட் இடிக்குது. தமிழ்நாட்டுல எத்தனை அண்ணாத்தரசுடைய கெவி அந்த சிலுவைகள் இருக்கு, சபைகள் இருக்கு, அதெல்லாம் எத்தனை இடிச்சிருக்கு? நீ இந்து கோவில்களை மட்டும்தான் இடிக்குது. அது திமுகவை இடிக்குது, தாவேக்காவை இடிக்குது. இப்ப திருச்சி பக்கத்துல ஒரு கோவிலுங்க, ரோட அகலப்படுத்துற பேர்ல ஒரு அனுமார் கோயில் இடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. சோ தமிழ்நாடு முழுக்க இவங்க காரணம் கேட்டான்னு சொல்லுவாங்க. அது மைனாரிட்டி தவறு செய்தாலும் தவறுதான், மெஜாரிட்டி தவறு செய்தாலும் தவறுதான். இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிலைகள்ல, குறிப்பா ஈவேரா சிலைகளை எங்கெல்லாம் அனுமதி இல்லாம வச்சிருக்காங்களோ சட்டப்படி போய் அதெல்லாம் எடுக்க வைப்பேன் சார். நிச்சயமா எடுக்க வைப்போம். இந்து கோவில்கள் மட்டும் இடிக்க துணியக்கூடிய இந்த அரசாங்கம் எத்தனையோ இடங்கள்ல சபைகள் ஆக்கிரமிச்சிருக்கு. கோவிலுடைய இடங்கள்ல திருச்சபை இருக்கு. திண்டுக்கல் பக்கத்துல முள்ளிப்பாடிங்கிற ஒரு ஊர்ல இந்து கோயில், அதாவது காமேஸ்வர திருக்கோயில், அந்த கோவிலுடைய சொத்துல அபிராமி அம்மன் கோவிலுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அந்த கோவில் சொத்துல சர்ச் இருக்கு. கோயில் இந்து கோவில் இடத்துல எடுக்க முடியலையே, இடிக்க முடியலையே. இதுக்கு யார் காரணம்? பக்தராகி நம்ம தான் காரணம், இந்துக்கள் தான் காரணம். இந்த அரசாங்கம், அது திமுகவோ டிவிக்கவோ நாளைக்கு பிஜேபியோ அல்லது ஏடிஎம்கேவோ யாராக இருந்தாலும் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா இந்துக்கள்கிட்ட பெரிய பக்தி உணர்வு இருக்கு, மறுக்கல. திருவண்ணாமலை போயாச்சுன்னா லட்சக்கணக்கில் பௌர்ணமிக்கு போறாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லயும் வர்றாங்க, கிரிவலம் வர்றாங்க, ஆடி மாசம் திருவிழா நடக்குது, வைகாசி திருவிழா நடக்குது, முருகனுக்கு தைப்பூசம், எஸ் நடக்கட்டும். ஆனால் பக்தி இருக்கிற அளவுக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பேர் ரோட்டுக்கு வர்றீங்க? ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா ரோட்டுக்கு வர்றான்.
ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா ரோட்டுக்கு வர்றான். இந்துக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், எல்லாம் பகவான் பார்த்துப்பார். எப்படி பார்த்துப்பார்? இந்துக்கள் இன்னைக்கு வீதிக்கு வரலன்னு சொன்னா, இந்துக்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடலைன்னு சொன்னா, நாளைக்கு வீதிக்கே இந்துக்கள் வந்துருவாங்க. ரொம்ப வருத்தத்தோட நான் பதிவு செய்யறேன். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் மதிப்பு மிக்கது, ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிட்டு இருக்கோம். ஒரு முன்னாடி காலங்கள்ல நம்ம வீட்டுல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒரு 5 பேர் பிறந்திருப்பாங்க, 6 பேர் பிறந்திருப்பாங்க, 10 பேர் கூட பிறந்திருக்கிறாங்க. இப்ப சமீபமா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துக்களுடைய பாப்புலேஷன் பாருங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னான். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னான். அப்புறம் ஃபேமிலி பிளானிங் அடிப்படையா வச்சு நாமே குழந்தை நமக்கே மற்றொரு குழந்தைன்னு கேள்வி கேட்டான். இன்னைக்கு இந்துக்களுடைய ஜனத்தொகையுடைய வீழ்ச்சி விகிதாச்சாரம் குறைஞ்சு போச்சு. இந்துக்கள் ஒரு பிள்ளை பெத்துக்கிறதுக்கு ரொம்ப கால சூழல் இல்லாம, உடல் ஒத்துழைப்பு இல்லாம, மண்ணு மலடாகி அதை உணவு, அதுல வரக்கூடிய உணவுகள் மலட்டுத்தன்மையை உருவாக்கி மனிதன் மலடாகிய கால சூழலுக்கு வந்துட்டோம். ஆனா பிற மதத்தவர்கள் எத்தனை குழந்தை பெத்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. அங்க ஒண்ணும் கட்டுப்பாடு கிடையாது. இந்த பிரியாணி கடை வீதிக்கு வீதி திறக்கிறது மாதிரி பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த கருவாக்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய உருவாயிருக்கு. இது ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஃபியாக்கள் இருக்கு. சோ இந்துக்கள் ஒரு குழந்தை 2 குழந்தை வீட்டுல இருக்கின்ற பொழுது, நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு இந்த நாட்டுடைய ராணுவத்துல இந்துக்கள் அதிகமா இருப்பாங்களா? இந்த நாட்டுடைய போலீஸ் இருப்பாங்களா இந்துக்கள்? இந்த நாட்டுல கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர், பிரதான் மந்திரி எல்லாரும் யாரா இருப்பாங்க? ஓட்ட தீர்மானிக்கிறது யாரு? ஓட்ட தீர்மானிப்பவன் தான் நாட்டை தீர்மானிக்கிறான். சோ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைகின்ற பட்சத்துல இந்த நாட்டுல இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக மைனாரிட்டி ஆகக்கூடிய சூழல் இருக்கு. அதை எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து ஒரு 100 வீடு உள்ள ஒரு தெருவுல சார், நம்ம இந்துக்கள் தெருவுல வந்து அவங்க வந்து வாழ்ந்துருவாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து ரொம்ப சௌஜன்யமா அண்ணா, சித்தப்பா, மாமா, மச்சாட்டு வாழ்ந்துருவாங்க. நம்ம இந்துக்கள் போய் முஸ்லீம் தெருவுலையும் கிறிஸ்தவ தெருவுலையும் பெருசா சுகமா வாழ முடியுமாங்கிறத பிராக்டிக்கலா உங்களுக்கு கவனத்துக்கு விட்டுறேன். அதை எவ்வளவு சாத்தியம்னு நீங்க சொல்லுங்க. சோ 30 வருஷம் கழிச்சு அல்லது 40 வருஷம் கழிச்சு இந்த நாட்டுல, இந்தியாவில இந்துக்கள் பெரும்பான்மையா இருப்போமான்னா ஒரு கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன் சார். அப்ப அன்னைக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை தான் சார் உருவாகும் நான் நினைக்கிறேன் சார். உங்களுடைய எழுச்சி மிக்க உரை ரொம்ப தெளிவா புரியுது. ஸோ இந்துக்கள் எழுச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப ஒரு திருப்பியும் நான் ஒரு கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இருக்குமான ஒரு விஷயத்துக்கு போறேன். ஸோ கடந்த ஆட்சியில அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மேல நிறைய புகார்கள் வந்தது. அந்த புகார்கள்லாம் இப்ப இருக்கிற இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் எடுத்தே வைக்கிறாரு. அவங்க வந்து கோவில் நிலத்தை வந்து பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு யூஸ் பண்ணாங்க, கோவில் நிலத்துல வந்து வணிக வளாகத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து குறைப்பதற்கான முயற்சி இந்த ஆட்சியில நடக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. நடக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதாவது கடந்த திமுக அரசு சட்டவிரோதமாக இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்ல, ஹெச்ஆர்சி ஆக்டுக்கு விரோதமாக அனுமதிக்கப்பட்ட விதிகளை தவிர்த்து கல்யாண மண்டபம் கட்டுறது, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட முயற்சித்த பொழுது நீதிமன்றத்தை நாடி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டத்தை முடக்குனது இந்த ராம ரவிக்குமார்ங்கிற ஒரு பெட்டிஷனர். இதை தொடர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து 5 வருடத்துல ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட், சட்டமன்ற அறிவிப்புகளை முடக்கணும். அது ஸ்டில் வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங். நம்மை போன்று திரு டி.ஆர். ரமேஷ் ஐயா போராடுறாங்க, திரு வெங்கராஜ நரசிம்மன் போராடுறாங்க, திரு பாஸ்கர்ங்கிறவங்க போராடுறாங்க, திரு அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் பெருமகன் போராடுறாரு. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பெரியவங்க சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தளத்துல நின்று இந்த கோவில் சொத்துக்களை காப்பாத்துறது, கோவில்ல நடக்கக்கூடிய விதிமீறல்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கடந்த அரசுல நம்ம திமுக அரசு செய்த தவறுகள், அரசு மீன்ஸ் நம்ம வரலாற்று குறிப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க திரு எஸ்.எம். சுப்பிரமணியம்ங்கிற நீதியரசர். டெம்பிள் ஃபண்டுங்கிறது கோவிலுடைய காணிக்கை பணம் என்பது அந்தந்த கோவிலுக்கான செலவிடணும். இந்த ஒரு செக்குலர் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஒரு ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட் கோயில்ல மட்டும் எப்படி நீங்க அறிவிக்க முடியும்? ஏன்னா நீங்க ஒரு சர்ச்சை நீங்க அறிவிக்க முடியாது, ஒரு மசூதியை நீங்க அறிவிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு கோவிலுக்குமான ஓனர், உரிமையாளர் அந்தந்த கோவிலுடைய டெய்டி, இறைவன், இறைவி அப்படிங்கறது குறிப்பிட்டு சொன்னாங்க. நீங்க இந்த கோவில் விஷயத்துல கோவில் ஃபண்டை எடுத்து நீங்க மற்ற காரணங்களுக்கு யூட்டிலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. எதெல்லாம் செய்யலாம்? சமய பிரச்சாரம் செய்யலாம், அன்னதானம் கொடுக்கலாம்,
பக்தர்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கலாம். நீங்க கமர்ஷியல் பர்பஸா எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் மெடிக்கல் பர்பஸா அந்த லெப்ரசி தொழுநோயாளிகளுக்கு இது பண்ணலாம்னு ஒரு குறிப்பிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சட்டப்பிரிவு, அதைத்தான் பண்ணோம். அதை மீறி பண்ணும் பொழுதுதான் ஸ்டே கொடுத்தது கவர்மெண்ட். அதே திராவிட மாடல் அரசு திமுக ரொம்ப அடமண்டா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுவோம், கமிஷனை வெட்டுவோம். இதுதான் அதான் அவங்க மாடல். கட்டடத்தை கட்டு, கமிஷனை வெட்டு. திராவிடன் மாடல். இப்ப புதுசா வந்திருக்கிற தம்பி ரமேஷ் மந்திரி, எளிய வீட்டு புள்ள, விஜய் அரசுல மந்திரி ஆயிடுச்சு. நானும் தான் போய் ஒரு இடத்துல பார்த்தா அவரை வாழ்த்துறேன். நம்ம போட்ட அந்த தீர்ப்பு கோர்ட் அடிப்படையில் கிட்டத்தட்ட 246 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட அவர் வித்ட்ரா பண்ணாங்க. இதுல என்ன பியூட்டினா, திரு சேகர் பாபு சட்டமன்றத்துல குறிப்பிட்டார், இந்த உத்தரவுகள் எல்லாம் ரத்து செய்தார் பாருங்க. அவர் யாருன்னா, இந்த திட்டங்கள் எல்லாம் போடலான்னு உத்தரவு போட்டது யார்? அவர் தான் குமரகுருபரர். கடந்த ஆட்சியில அவர் தான் உத்தரவு போடுறார், இந்த ஆட்சியில அவர் தான் ரத்தும் செய்கிறார். புரியுதுங்களா? இதுதான் திராவிட மாடல் திருச்சபை மாடலுக்குமான ஒத்துமை. இப்போ HRC திரு ரமேஷ் என்ன பண்றாருன்னா, சேகர் பாபு இந்துன்னு காமிச்சுட்டு, ஐயப்ப பக்தர்னு காமிச்சுட்டு, அல்லேலியான்னு சொன்னார். இப்ப இருக்கக்கூடிய HRC மினிஸ்டர் தம்பி ரமேஷ் என்ன பண்றாருன்னா, தான் ஒரு பிராமண சமூகத்துல பிறந்திருந்தாலும் நான் சாதிகளற்ற அனைவருக்கும் பொதுவான நபரா காமிச்சுக்கிறதுக்கு முயற்சிச்சு அப்படி நடந்துகிட்டா அதை நான் உறுதியா வாழ்த்துறேன். ஆனா ஈவேராவுக்கு பேரை மாதிரி, இந்த தீகா வீரமணிக்கு வளர்ப்பு மகன் மாதிரி அவர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியாருடைய சிலைக்கு போய் நிக்கிறது, இந்த விஜயை பார்த்தா ஈவேராவுடைய புக்கு கொடுக்கறது, மண்ணை மரியாதை கொடுக்கறதெல்லாம் இந்த வேஷம் வேணாங்கிற. ரெண்டாவது, இந்த அரசு பதவிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை திட்டமிட்டு சூறையாடக்கூடிய போக்கு, போலியான பத்திரப்பதிவுகள். உதாரணமா பழனியில தண்டாயுதபாணி சுவாமி மடம், தண்டபாணி சுவாமி மடத்துடைய சொத்து 110 கோடி சட்டவிரோத விற்பனையை நம்ம தான் அதை புகார் கொடுத்து இந்த வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தி விசாரணைக்கு வந்துட்டு இருக்கு. அது பல பேர் அக்யூஸ்ட் யாராலும் நம்ம தான் சொன்னோம், அதன்படி விசாரணை போயிட்டு இருக்கு. அதே போல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அதுமாதிரி சவுந்தரராஜ பெருமாளுடைய கோவில் சொத்து சுமார் 500 கோடி சந்தை மதிப்பு, இன்றைய மதிப்பு 20 ஏக்கர் 47 சென்ட். அதுவும் சட்டவிரோதமாக போலியான ஆவணங்களை உருவாக்கி பதிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சமீபம் ஒரு 10 நாளுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல், சூப்பரண்டா போலீஸ் திண்டுக்கல், HRC JC கமிஷனர், EO உட்பட அனைவருக்கும் தெரிவிச்சிருக்கிறோம். விரைவில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். இந்த கோவில் சொத்துக்கள் மீட்கப்படும். அந்த கோவில் நிர்வாகம் மடத்தினுடைய நிர்வாகத்தை கோவில் நிர்வாகம் ஏற்றெடுக்குங்கிற போராட்டம் நடத்திட்டு இருக்குங்க சார். இதே போல பழனியில மீண்டும் ஒரு 18 ஏக்கர் பூமி சமூக விரோதிகளால சட்டவிரோதம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு சொத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு இருக்கு. திண்டுக்கல் டு மதுரையில ஒரு சொத்து ஆக்கிரமிப்பு இருக்கு. இன்னும் ஒரு திண்டுக்கல்ல இன்னும் மற்ற சில சொத்துக்களும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு இருக்கு. அதை எல்லாமே முறையாக புகார் தெரிவித்து சட்டத்திற்கு உட்பட்டு அதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. நான் இந்த திமுக அரசையும் தாவேக அரசையும் மாறுபட்டதாக பார்க்கல. இந்துக்கள், குறிப்பாக இந்து இயக்க தலைவர்கள், இந்து இயக்கத்தவர்கள் நாங்க போராடிக்கிட்டு தான் இருப்போம். அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலையை, அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பக்தராக, ஒரு எளியவராக நாங்க சட்டத்தின்படி மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணியை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசு எங்களை போன்றவர்களை பயன்படுத்தணும். நாங்க எந்த அரசாங்க நிலைக்குழுவுல நாங்க பொறுப்பு கேட்கல. எனக்கு அந்த மெம்பர் கூட, இந்த கமிட்டி கூட, எனக்கு அரங்காவலர் குழுவாக்க, அதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட எந்த பிரேயர் வைக்கல. நாங்க சொல்லக்கூடிய இந்த சட்டத்துக்கு உட்பட்ட வேலையை விரைந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சாலே நாங்க பெரிய உதவியா நாங்க பாக்குறோம் சார். எங்களுடைய குரல்களை இந்த அரசாங்கம் கேட்குதோ கேட்கலையோ, நீதிமன்றத்தினுடைய வாசல்களை நான் படிக்கட்டுகளை ஏறுவதில் எப்பொழுதும் நான் அஞ்ச போறது கிடையாது, தயக்கமாக போறது கிடையாது, விட போறது கிடையாது. சட்ட போராட்டம் தொடரும். திட்டமிட்ட கோவில் சொத்துக்கள் மீட்கப்படும். இந்த வருடம் திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றப்படும். இதுக்கு பல அச்சுறுத்தல்கள், எதிர்ப்புகள் எது வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு தொண்டனாக நான் வேலை செய்துட்டு இருக்கோம். நிச்சயமா கடவுளுடைய துணை இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த அரசாங்கமே எதிர்த்து நின்றாலும் நான் சட்டத்தின்படி இருக்கின்ற காரணத்தினால நீதி வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு எளியவன் தொடர்ந்து பணி செய்வேன். உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஆதரிக்கணுங்கிற வேண்டுகோள் நான் முன் வச்சுக்கிறேங்க சார். இதுதான் நம்முடைய பேச்சினுடைய நிறைவா நான் பாக்குறேங்க சார். நான் ஒரே ஒரு கேள்வி இன்னொன்னு கேட்க விரும்புறேன் சார். ஏன்னா நீங்க இந்து தமிழர் கட்சி நடத்துறீங்க. சோ இந்து தமிழர்கள் ஒரு எழுச்சியோட வரணும்னா என்ன செய்யலாம்? நீங்க வீடுகள்ல தான் மட்டும், குடும்பம் மட்டும், உறவுகள் மட்டும் நாங்க பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிற இல்லாம, நீங்க இந்த விஷயத்துல இஸ்லாமியர்களையும் நான் கிறிஸ்தவர்களையும் நான் பாராட்டுறேன். அவங்களுக்கு 5 வேளை தொழுகை நடத்தினாலும், வாரம் வாரம் கூட்டு வழிபாடுகள் செய்தாலும்,
மசூதிகளில் இருக்கக்கூடிய மௌலவி அந்த மக்களை பார்த்து பேசுகிறார். சபைகளில் இருக்கக்கூடிய பாதிரி அந்த கிறிஸ்தவ மக்களை பார்த்து பேசுகிறார். கோவில்களில் இருக்கக்கூடிய பூசகர்கள், அர்ச்சகர்கள் கடவுளிடம் பேசுகிறார்களுடைய மக்களிடம் பேசுவது கிடையாது. சபைகளில் பேசக்கூடிய பேச்சு சமயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. மசூதிகளில் பேசக்கூடிய பேச்சு சமயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இங்கே இந்துக்கள் தனித்தனியாக வருகிறோம், கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம், தனிமனித பிரார்த்தனைகள் செய்கிறோம். ஒழிய இந்த சமூகத்திற்கு, இந்த சமயத்திற்கு, இந்த தேசத்திற்கு, தெய்வத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் பக்தியோடு இருக்கக்கூடிய மக்கள் என்று சக்தி படைத்தவர்களாக ஒரு யூனிட்டியாக மாறுகின்றார்களோ அப்பொழுது நம்மை பார்த்து எல்லோரும் அச்சப்படுவார்கள். நாம் வன்முறையில் இறங்க வேண்டியதில்லை. நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்துக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி. இந்துக்கள் தனித்தனியாக துளி துளியாக கடலில் இருந்தாலும் தண்ணீர் ஒரு பெரிய கனமா சேர்ந்திருக்கிறதுனால அந்த கடலுக்குள்ள போறதுக்கு அச்சப்படக்கூடிய மக்கள். இந்து எண்ணிக்கையில ஜாஸ்தியா மணல் பரப்பு இருக்கும், அதுல மிதிச்சு விளையாடுவோம். அதை பார்த்து பயப்பட மாட்டோம். மண்ணை பார்த்து இங்க துளி துளியா கடல்ல இருந்தாலும் தண்ணி ஒன்னா இருக்குனால அந்த ஒத்துமையை பார்த்து நம்ம அச்சப்படுவோம். அது மாதிரி இந்துக்கள் ஒன்னா இருந்தா நம்மளை பார்த்து மதிப்பாங்க, நம்மளை பார்த்து அச்சப்படுவாங்க. இல்லைன்னா இந்த கடற்கரை மணலை மிதிப்பது போல இந்துக்களுடைய உணர்வுகளை, இந்துக்களுடைய சார்ந்த உரிமைகளை இந்த அரசாங்கம் மிதிக்கத்தான் செய்யும். அதனால நம்ம கடல் நீர் போல இருக்கணுமா, கடல் மணல் போல இருக்கணுமா, உங்களை மதிக்கணுமா, உங்களை மிதிக்கணுமாங்கிற கேள்வி இந்து சகோதரர், எங்க சகோதரன், என் சொந்தக்காரன், என் பந்தக்காரன்ட்டே நான் விட்டுறேன். இந்துக்கள் ஒத்துமையா இருக்கணுங்கிறதா என்னுடைய நிறைவு செய்தி சார். நன்றி சார். நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள். மீண்டும் பலமுறை நாம் திரு ரவிக்குமார் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பயணத்தை பற்றி அறிவோம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி சார். வணக்கம் ஐயா.